திருக்குறளில் ஒழுக்கமுடைமை பற்றி பார்க்க போகிறோம். ஒழுக்கமுடைமை அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல் அப்படிங்கிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். அதாவது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளை தருவது ஒழுக்கம்தான். அதில் அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரினும் மேலே காக்கணும் அப்படின்னு சொல்லுது. விழுப்பம் அப்படிங்கிறது சிறப்பு, ஓமப்படும் அப்படின்னா காத்து இருக்கிறது, அதை காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு பாருங்கள். ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர், அந்த கம்பரு தொழிற்பெயரை குறிக்கிறது. படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பருந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெருந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அப்படி பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தல். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நமக்கு நல்ல துணை. தெருந்தோம்பி, அந்த ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்படிப்பட்டாலும் அந்த விரும்பி காக்கணும். அதாவது எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த ஒழுக்கமே நல்ல துணையை தரும். அதனால் எப்படி கடினமாக இருந்தாலும் அந்த ஒழுக்கத்தை விரும்பி காக்கணும். அதான் பருந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெருந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இதில் இலக்கணம் குறிப்பாருங்க. காக்க அப்படின்னா அந்த கேங்கிறது வேங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து வந்துச்சுன்னா வினை எச்சங்கள். இதை பிரித்து எழுதுக பாருங்கள். பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து ப்ளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து ப்ளஸ் ஓம்பி. ஓகேங்களா? அடுத்த மூணாவது குறப்பேன். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அது ஒழுக்கம் உள்ளவங்க உயர்குடிறாங்க, அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படிங்கிறது ஒழுக்கம் இல்லாதவங்க. இலக்கணம் குறிப்பாருங்க. இழிந்த பிறப்பு, அந்த வருது பெயரச்சம். அதான் ஒழுக்கம் உள்ளவங்க, ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். நாலாவது குறை பாருங்க. மரப்பினும் ஓந்து கொள்ளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுங் குன்ற கெடும். மரப்பினும் அப்படிங்கிறது பாருங்கள். ஒருவன் இந்த கற்ற கல்வியை நீ மறந்துடலாம், ஆனால் உன்னுடைய ஒழுக்கம் குறைஞ்சிச்சுன்னா அது குடி பிறப்பை கூட அழிந்து போகும், உன்னோட குடியை அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவன் தன் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். திரும்ப நம்ம கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவருடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பு அழிந்துவிடும். அதை கெடும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்ற குறிக்கிறது. இலக்கண குறிப்பு. கொழல் அப்படிங்கிறது அல் ஈற்று போல், ஈற்று தொழிற்பெயர். ஓகேங்களா? அதான் மரப்பினும் ஓந்து கொலாகும் பார்ப்பன் பிறப்பொழுங்கு குன்ற கெடும். இதில் பாருங்கள். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. அழுக்காருனா பொறாமை உடையவனுடைய செல்வம் எப்பயுமே நிலைக்காது. அதுபோல் இல்லாதவனுடைய அந்த உயர்வு இருக்காது. அந்த ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை, ஆக்கங்கிறது நமக்கு செல்வம். இதில் இலக்கணம் குறிப்பாருங்க. உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். உடையான்ங்கிறது வினையால் அணை பெயர், அந்த ஆண் வருது வினையால் அணை பெயர். இது இந்த போலங்கிறது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது உவமை அணி. ஒழுக்கத்தின் ஒழுகர் உறைவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபர் கரிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்து மன வலிமை மிக்கோர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிது விலக மாட்டாங்க. அதான் அந்த ஒழுக்கம் தவறுதலால் ஏற்பட குற்றங்களை நன்கு உணர்ந்தவங்க அந்த ஒழுக்கத்தை சிறிது கூட அந்த நெறியில் சிறிது கூட விலக மாட்டாங்க. அதான் ஒழுக்கத்தின் ஒழுகர் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுப்பார் கரிந்து. உறவோர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். ஒழுகன்னா விலக மாட்டாங்க. உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவங்க. ஏதம்னா குற்றம். அந்த மன வலிமை உடையவங்க அந்த ஒழுக்க நெறியிலேருந்து சிறிது விலக மாட்டாங்க. ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி. அந்த ஒழுக்கம் உடையவருங்க மேன்மை அடைவாங்க. அதான் ஒழுக்கத்தின் மேன்மை அடைவாங்க. அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடிய அந்த துன்பத்தை அடைவாங்க, அந்த பழியை அடைவாங்க. ஏதுவர்னா அடைவார். இது இலக்கண குறிப்பு பாருங்கள். ஏதா பழி அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். இதை ஏதுவர் அப்படின்னா பலர்பாலை குறிக்கிறது, பலர்பால் வினைமுற்று விகுதி. இதை பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏதுவர் அப்படிங்கிறது ஏது ப்ளஸ் இவு ப்ளஸ் ஆர், அதான் ஏதுவர். ஏதுங்கிறது பகுதி, இவுங்கிறது எதிர்கால இடநிலை, ஆர் அப்படிங்கிறது பலர்பாலை குறிக்கிறது, பலர்பால் வினைமுற்று விகுதி. எட்டாவது குறித்திருக்குள்ள பாருங்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இடுமை தரும். அந்த நல்லொழுக்கங்கிறது நன்மை என்ற விளைவை பெறுவதற்கான ஒரு விதை தான் அது. தீய ஒழுக்கங்கிறது எப்போதுமே துன்பத்தை விளைவை தரும். நல்லொழுக்கங்கிறது நன்மை தரும், இது தீய ஒழுக்கங்கிறது துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடும்பை அப்படிங்கிறது துன்பம், வித்துங்கிறது விதை. ஓகேங்களா? இது என்னது இலக்கணம் குறிப்பாருங்க. நல்லொழுக்கம் தீயொழுக்கம், அந்த நன்மை ப்ளஸ் ஒழுக்கம் அப்படிங்கிறது பண்பு தொகையை குறிக்குது.
ஒழுக்கமுடையார் கொல்லவை தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அப்படின்னா ஒழுக்கம் உடையார் அப்படின்னா நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. தீமை தரும் சொற்கள் கூட சொல்ல மாட்டாங்க, அதாவது வாயால் சொல்ல மாட்டாங்க. ஒழுக்கம் உடையவார் கொல்லவை தீய வழுக்கியும் வாயார் சொல்ல